டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் என்பது வந்திருக்குதுங்க. அதுல குறிப்பா சம்பவம் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது ப்ரோ கோல்டு லோன் வச்சுட்டு எத்தனை நாள்ல அமௌண்ட் கட்டி திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்பவுமே சரி, ஒவ்வொரு ஃபினான்ஷியல் பேங்க்கு இதை பொறுத்து அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. மினிமம் 3ல இருந்து உங்களுக்கு 12 அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்றது வரும். நீங்கள் எத்தனை மாதம் டென்யூர் டேட் போடுறீங்க, நீங்கள் கோல்டு லோன் எப்படி வைக்க போகிறீங்க, மாதம் மாதம் கட்டுறதா இல்லை நீங்கள் மொத்த அமௌண்ட்டை கட்டி மூக்கிறதா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதில் எதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் பிரதர் இது எல்லாமே மாறும். அதே போல் நமக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகணும், அதாவது டென்யூர் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகணும், நாட்கள் எக்ஸ்டெண்ட் ஆகணும், எந்த இம்பாக்டும் வரக்கூடாதுன்னா அப்போ வட்டி காசை மட்டும் கட்டி உங்களால் இதை மாற்றி மாற்றி வச்சுக்க முடியும். வட்டி காசை மட்டும் கட்டிட்டு உங்களால் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். கார்டன் மணி அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 14 நாட்கள் டைம் கொடுக்குறாங்க, எனி டைம் ருபி அப்படின்ற அப்ளிகேஷனில் ப்ரோ 10,000 கொடுக்குறாங்க. டே பை டே 100 ரூபா வட்டி அப்படின்றது போடுறாங்க, இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அதாவது லாஸ்ட் அமௌண்ட்டு கூட அவங்க அது பண்ணியிருக்காங்க. 11,400 ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அக்கௌண்ட்டுக்கு 8,500 தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஆபியஸாக இது வட்டி ரொம்ப அதிகம், அநியாயமாக போட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நான் எல்லாருமே நிறைய பேர் வட்டி அதிகமாக சொல்கிறாங்கன்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ தயவு செய்து இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்குன்னா இதெல்லாம் முயற்சி செய்யாதீங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இதில் ஒருவேளை நீங்கள் தெரியாமல் போயிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ரிப்போர்ட் அப்படின்றது கொடுங்க. சிபிலில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் நீங்கள் இதில் ரிப்போர்ட் அப்படின்றது பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் ரிப்போர்ட் பண்ணலாம், ஆம்புட்ஸ்மேனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அப்படின்றது எடுப்பாங்க பிரதர். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்ளிகேஷன், அதனால தான் நான் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் எல்லாம் போய் பாருங்கள், செக் பண்ணுங்க, வட்டி விகிதம் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அதுவும் ஏபிஆரை குறிப்பாக சொல்லுவேன். ஏபிஆரை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்துடுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எல்லாமே. மனோஜ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஓக் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் ஸோ அமௌண்ட் போட்டாங்க, பட் ரீபேமெண்ட் பண்ணலை. 1 மந்த்தாக மெசேஜ் எதுவுமே வரல. பட் இப்போ எனக்கு மெசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பிரதர். ஒரு அப்ளிகேஷன் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நமக்கு பணம் போடுறாங்கன்னா அது தப்பானவங்க. அதிலிருந்து வெளியில் வரதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுடைய அனுமதி இல்லாமல் அல்லது 7 நாள் டென்யூர் டேட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்குதுன்னா உடனடியாக அந்த அப்ளிகேஷனை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கொஞ்ச நாளைக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதே போல் ட்ரூ காலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் எய்டாக இதை பண்ணிவிட்டு இதுக்காக நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோ, அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கும். ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்து அதில் இருக்கக்கூடிய 11 விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாலே ரொம்ப எளிமையாக அதிலிருந்து வந்துடலாம். நீங்கள் பயப்படணும், இதுக்கெல்லாம் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் அதே போல் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ரீபேமெண்ட் பண்ண தேவையில்லை, அப்போ நம்ம நிறைய லோன் எடுக்கலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. இது நாளைக்கு நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஃபர்தராக வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.